சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்திங்க. இங்கே ஒரு ஸ்டால் போட்டிருக்கீங்க. இந்த ஸ்டாலினுடைய பர்பஸ் என்ன? இது எதற்காக? இதெல்லாம் பாருங்க, எழுத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா நியான் லைட் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. இது எதுக்குங்கிறத எங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்ல முடியுங்களா? வணக்கம் சார். வணக்கம். நான் வந்துங்க நாமக்கல்ல இருந்து தினேஷ் சார்னு சொல்லிட்டு. சரிங்க. ஒரு 10 வருஷமா இந்த பிசினஸ் பண்றாங்க. சரிங்க. இதோட வந்து எல்இடி வந்து நாமக்கல் ஆள் இல்லைங்க. இது நல்லா பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இது வந்து திட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா நான் ஒர்க் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. சரிங்க. இது எப்படி பண்ணா நல்லா வரும், என்ன மாதிரி மெட்டீரியல் போடலாம்னு சொல்லி ஒரு 6 இயர்ஸா இதை வந்து ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணி தான் நீங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. ஒரு லெட்டருமே சின்ன லெட்டர்லாம் வந்து யாருமே பண்ண முடியாதுங்க. இந்த அங்க இருக்க சின்ன லெட்டர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி லெட்டர். இதுக்காக மிஷின்லாம் ரெடி பண்ணி ஃபேக்டரி ரெடி பண்ணி எல்லாமே தனித்தனியாவே பண்ணாங்க. இதுக்கெல்லாம் மெஷின் இருக்குங்களா? எல்லாமே ஓன் மிஷினுங்க. நம்ம ஓன் மேனுஃபேக்சர். எல்லா மிஷினுமே நம்மகிட்ட இருக்குங்க. இப்போ ஒரு ஷாப்புக்கு எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டா ஒரு லெட்டர்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கறோம். கண்டிப்பா பண்ணிக்கலாங்க. என்ன மாதிரி லெட்டரா இருந்தாலும் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒவ்வொரு லெட்டர்ஸும் ஒவ்வொரு கலர்ஸ்ல நம்ம பண்ணி தர முடியுங்களா? எல்லாமே தனித்தனியா ஒரு இடத்துல செப்பரேட்டா பண்ணலாங்க. என்ன பண்ண முடியுமோ அத்தனையுமே நம்ம வந்து எல்இடில எவ்வளவு நம்ம என்ன மாதிரி சைஸ்ல வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாங்க. ஓகே. ஸ்மால் சைஸும் பண்ணலாங்க, பிக் சைஸும் பண்ணலாம். இப்போ ஒரு பெரிய மால் இருக்குன்னா அந்த மால் ஃபுல்லா சென்னை மால்ல ஃபீனிக்ஸ் மால்ல நம்ம பண்ணிருக்கோங்க. ஃபீனிக்ஸ் மால்ல பண்ணிருக்கீங்களா? சொல்றேன். ஃபீனிக்ஸ் மால் இப்போ பக்கமா போயிட்டு வந்தேன். ஃபீனிக்ஸ் மால் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிருக்கோங்க. சரி. ஆல் தமிழ்நாடு, ஆந்திரா நம்ம பாக்குறோங்க. இப்போ அடுத்து நம்ம பிளான் கேரளா. சரிங்க. பெங்களூர் எல்லா பக்கமும் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட்லயும் பண்றீங்க. கண்டிப்பா பண்றேங்க. சரிங்க. இப்போ நம்ம உங்களை எப்படி நாங்க அப்ரோச் பண்றது? அதாவது எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் நம்மளோட சைஸ் டிசைன் மட்டும் அனுப்பிட்டீங்கன்னா மெயில் ஐடி இருக்கு, மெயில் அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு உடனே ரிப்ளை பண்ணிடுவோம். சரிங்க. இது எவ்வளோ காஸ்ட் வரும், எப்படி பண்ணால் நல்லா இருக்கும், எல்லாமே டிசைன் நம்மளே பண்ணிடுவோம். அதை பார்த்துட்டு சேம் அதே டிசைன் பண்ணி நீங்க அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்மளே இன்ஸ்டால் பண்ண டீம், தனி டீம் இருக்காங்க, செப்பரேட் டீம் இருக்காங்க. நம்ம ஆட் ஃபுல்லாக பண்ணுறோம். ப்ரமோஷன் ஆட் வண்டி நம்மகிட்ட ஒரு 15 வண்டி இருக்கு. சரிங்க. அதுவும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வண்டி. ஓகே. நல்லது. சரிங்க. இதை பத்தி ஒவ்வொரு இது எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா சார். விளக்கமா சொல்ல முடியுங்களா? சார் இது வந்து அக்ரிலிக். இது வந்து அக்ரிலிக் லெட்டர் பெண்டிங் சார். இது காயில் பெண்டிங் சொல்லுவாங்க. சரிங்க. இது வந்து அக்ரிலிக். உள்ள வந்து லைட் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியா பண்ணிருக்கோம். இது வந்து உள்ளுக்குள்ள எல்இடி வருங்க. எல்இடி தான். சப்போஸ் பின்னாடி நமக்கு வந்து இந்த எல்இடில ஏதாவது ப்ராப்ளம் ஆயி உடனடியாக நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம் சார். எல்லாமே கழட்டுற அளவுக்கு எல்லாமே இருக்கு. இந்த ஸ்க்ரூ பண்ணிடுவோம். சரிங்க. ஸ்க்ரூ மூவ் பண்ணா இது தனியா வந்துரும். இது எல்லாமே நம்ம சர்வீஸ் பண்றக்கூடிய இதாங்க. இது எல்லா லெட்டர்ஸ் எல்லாமே பண்ணலாங்க. சரிங்க. ஆக மொத்தத்தில் இது ஏதாவது ப்ராப்ளம்னாலும் இதற்குண்டான சொல்யூஷன் நீங்க கொடுத்துட்றீங்க. சரிங்க. நல்லது. நம்ம சர்வீஸ்ல வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லைங்க. எந்த அளவுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்றோமோ அந்த அளவுக்கு சர்வீஸ் கொடுத்துருவாங்க. சர்வீஸ் பக்காவா இருக்குங்க. சரிங்க. நம்ம ஓன் டீம், ஓன் மேனுஃபேக்சர், எந்த ஊரா இருந்தாலும் சர்வீஸ் கொடுப்போம். நல்லது. அதுதான் முக்கியம். அதாவது ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. சர்வீஸ் வந்து 100% கொடுப்பாங்க. சரி. அதான் ஒரு ப்ராடக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிடுறோம். சப்போஸ் பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம்னா சர்வீஸ் நமக்கு வந்து கம்பல்சரி இது சர்வீஸ் கொடுக்க நமக்கு ஆள் இல்லைங்க. எந்த கம்ப்ளைண்ட் நம்ம போர்டு பண்ணி ஏதாவது கம்ப்ளைண்ட்னா இமிடியேட்டா சர்வீஸ் கொடுக்கலாம். ஓகே. அருமையா இருக்கு. ஓகே. நல்லது. இது வந்து நீங்க அக்ரிலிக்ங்க. நம்ம இதுக்கெல்லாம் போடுறதுங்க. நம்ம இன்டோர் யூஸ் பண்றதுங்க. சரிங்க. இந்த ஃபால் சீலிங் அந்த மாதிரி நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுங்க. இது ஃபால் சீலிங் நம்ம பண்ணிக்கலாங்க. இதுவும் சேம் அதே. இது வந்து எம்டிஎஃப். இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்க. இது வந்து நம்ம ஏசிபிங்க, எலிவேஷன்ல வர்றதுங்க. சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அக்ரிலிக்ங்க. இது எல்லாம் டிசைனுக்காக வச்சிருக்கோம். எங்க வேணுமாலும் பண்ணிக்கலாங்க. இது என்ன ஒரு டிவி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். ஒரு கிளாத் போர்டா? இது மால் பெரிய மால்ல தாங்க வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி போர்டு நம்ம ஒரு 1000 போர்டு மாட்டிருக்கோம். ஓ சரிங்க. இப்போ ஒரு ஷாப்புக்கு இந்த மாதிரி நம்ம ஏதாவது டிசைன் வேணும்னா இது மாதிரி பண்ணிக்கலாம். இது என்ன சீட்டுங்க? இது வந்து கிளாத்துங்க. கிளாத் தான். உள்ளுக்குள்ள எல்இடி லைட் எல்லாமே வந்துருங்க. சூப்பரா இருக்கு. ஆனா அது சரிங்க. இங்க ஒரு இது நியான் லைட் மாதிரி இருக்கு. நியான் இன்டோர் யூஸ் பண்றதுங்க. சரிங்க. இது நியான் லைட். ஆமா. சரிங்க. நாம கஸ்டமைசேஷன் எப்படி நம்ம கேக்குறோமோ என்ன லெட்டர்ஸ் கேக்குறோமோ அது எல்லாமே இதே மாதிரி பண்ணி கொடுத்துறலாம். சரிங்க. இதுவும் சேம் நியான் தான் இல்லீங்களா? சேம் நியான். இது எல்லாமே நியான் தான். இது வந்து எல்லாமே வந்து அக்ரிலிக். நம்ம லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா கலர் என்னென்ன கலர் இருக்கு. சரிங்க. என்னென்ன லைட் போடலாம். இது வெளியிலே வர மாதிரியும் ப்ரொஜெக்ஷன் அது மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு கலர்லயே ஒரு லெட்டர் கொடுத்துருக்கோம். ஓ சரிங்க. வெவ்வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல நம்ம பண்ணி கொடுக்குறீங்க. சரிங்க. இப்போ லெட்டர்ஸ் மட்டும் இப்போ அதாவது ஒரு ஷாப்புக்கு முன்னாடி ஒரு நேம் வேணும்னாலும் நம்ம என்ன மாதிரி கலர் வேணும்னாலும் பண்ணிக்கலாங்க. அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்து ஒரே கலர்லயும் நம்ம பண்ணிக்கலாம். ஒரே கலர்லயும் பண்ணிக்கலாங்க. டிஃபரண்ட் கலர்லயும் பண்ணிக்கலாம். மல்டி கலரும் பண்ணலாம். சரிங்க. இது என்னமா வெல்கம் மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஆமாங்க. இது வந்து நம்ம எல்இடி டிஸ்ப்ளே சார். சரிங்க. நம்ம வெளியில வச்சிட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை நம்ம ஆட் மாத்தறாங்க. போன்ல வந்து வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். போன்லயே மாத்திக்கலாமா? பண்ணிக்கலாங்க.
பரவாயில்லையே. செகண்டுக்கு ஒரு தடவை நம்ம என்ன ஆஃபர் கொடுக்குறோமோ அப்பப்போ அப்டேட் பண்ணலாங்க. முதல்ல இதுல ஒரு சிப் மாதிரி இருக்கும், அதுல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாமே ஃபோன்லயே பண்ணி வச்சுங்க. எல்லாமே ஃபோன்லயே கனெக்ட் பண்ணி உடனே இமிடியேட்டா பண்ணலாம். இப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. பரவாயில்லையே. எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சர். சரிங்க. அப்போ நம்ம ஒரு ஃபோன் எடுத்துட்டு நமக்கு தேவையான உடனடியாக பண்ணலாம். இமிடியேட்டா இதுல வந்து இதாயிரும், டிஸ்ப்ளே ஆகும். இது ப்ளூடூத் கனெக்ஷன் வருங்களா? இது வந்து ப்ளூடூத் தாங்க. ப்ளூடூத் வைஃபை. நம்ம ஃபோன் இருந்தா போதுங்க. ஆண்ட்ராய்டு ஃபோன் ப்ளூடூத் வைஃபை இருந்தா போதும். எல்லாமே நம்ம மாத்திக்கலாங்க. சரிங்க. இங்க ஒரு டிசைனுங்க. நம்ம ஆபீஸ்ல வால்ல எல்லாம் மாட்டிக்கிற மாதிரி சரிங்க அழகா பண்ணி வச்சிருக்கோம். சரி. அதுக்கு தேவைனா உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஆபீஸ்ல அதாவது இதுல வேற நம்ம என்ன படம் மாதிரி என்ன எது வேணாலும் பண்ணிக்கலாங்க. ஓகே. ஃபிகர்ஸ் வேற ஏதாவது பண்ணலாம். சரிங்க. சூப்பரா இருக்கு. ரோலெக்ஸ். ஆமாங்க. இது என்ன மெட்டீரியலுங்க? இது ஃபுல்லாவே இது வந்து சாலிட் அக்ரிலிக். இது சாலிட் அக்ரிலிக் சார். சாலிட் அக்ரிலிக். சாலிட் அக்ரிலிக். ஓகே. சூப்பரா இருக்கு. இதுவும் சாலிட்ங்க. இதுவும் அதேதான். சரிங்க. ஆப்பிள் சிம்பிள் ஒன்னு இருக்கு. எஸ்எஸ் கோட்டிங் எஸ்எஸ் இதுங்க சார். இது வந்து சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள மட்டும் லைட் எரியும். உள்ள மட்டும் லைட் எரியும். கூகுள் இது ஃபேமஸா இருக்கு. லிக்விடுங்களா? ஆமா, லெட்டர் ஃபுல்லா லிக்விட் லெட்டர். சரி. எல்லாமே ஓன் மிஷின் சார். ஓ பரவாயில்ல. இது 1.5 மாசமா இது வர்க் பண்ணிருக்கோம். அப்படிங்களா? டெய்லியும். சரிங்க. இது வந்து சின்ன லெட்டர் யாரும் பண்ண முடியாதுங்க. இந்த சைஸ்ல லைட் எரிய வைக்க முடியாது. சரிங்க. இது எல்லாமே நம்ம ஓனா ரெடி பண்ணதுங்க. சரிங்க. சரி, இப்போ நம்ம ஒரு லெட்டர் வந்து நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க அதை எங்களுக்கு வந்து இது பண்ணி ரெடி பண்ணி தரீங்க. சப்போஸ் இந்த ஒரு சிம்பிள் இந்த ஒரு லெட்டர்ஸ்க்கு என்ன காஸ்ட் வந்து வரும்? சரி, இது வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து 20 mm சீட்ல பண்ணிருக்கு. சரிங்க. ஃபுல்லாவே தனித்தனியா பண்ணிருக்கேங்க. சரிங்க. மினிமம் ஒரு 10,000 to 15,000 வரைக்கும் வருங்க இந்த சைஸ் பண்ணலாம். இந்த லெட்டர் 10,000ல இருந்து 15,000 வரைக்கும் அதுக்குள்ள வந்துரும். பட்ஜெட் அடங்கிரும். இது ரொம்ப ஸ்மால் சைஸ். ஸ்மால் சைஸ். பெரிய சைஸ் போகும்போது சைஸ் போக போக காஸ்ட் வைஸ் அதிகமாகும். சைஸ் போக பெருசாக கம்மியாகும். சின்ன லெட்டர் குறையும், அதிகமாகும். ஏன்னா சின்ன அந்த பர்టిక్యులர் இது மட்டும் பண்றதால இது சின்ன லெட்டர்னால இதுக்குலாம் LED ரொம்ப காஸ்ட்லி சார். உள்ள வாங்கி ஸ்டிக்லாம் பண்றது. சரிங்க. இது மிஷினே ரொம்ப நேரம் வர்க் பண்ணும். இது வந்து காஸ்ட் அதிகம். பெரிய சைஸ்ங்கறது ரொம்ப பிராடா இருக்கறனால ஈஸியா வர்க் முடிஞ்சிரும். சரிங்க. இது டிஃபரண்டா இருக்கு. அதாவது பெரிய பெரிய ஷாப்ல எல்லாம் இந்த மாதிரி சைடுல வெளியில மாட்டிருப்பாங்க. ஓகேங்க. இது என்ன உள்ளுக்குள்ள? இது LED எல்லாமே LED தான். இது ஃபைபருங்களா? இது வந்து அக்ரிலிக். அக்ரிலிக் தான். இது வந்து இது வந்து நம்ம இது சார் ஸ்டீல் தான். தகரம். ரெண்டுமே அதே தான் சார். ஒரு கடையினுடைய சிம்பிள் போட்டு வெளியில மாட்டிருக்கலாம். பெரிய பெரிய இந்த நம்ம சிட்டிக்குள்ள எல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கு. கண்டிப்பா பண்ணிடலாம் சார். இது என்ன காஸ்ட் வருங்க? இது 2000 ல இருந்தே இருக்குங்க சார். 2000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரிங்க. 1500 2000. இது காஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சைஸை பொறுத்து மாறும், டிசைனிங்கை பொறுத்து மாறும். நான் சொல்றதுல அப்ராக்சிமேட் காசு தான். இது கம்மியாகவும் ஆகலாம், அதிகமாகவும் ஆகலாம். சரி, அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பொறுத்துங்க. சரிங்க. இவ்வளோ நேரமா எங்களுக்கு இந்த டிசைன்ஸ், லெட்டர்ஸ், அப்புறம் அந்த ஃபால் சீலிங் தானுங்க? ஆமா, அது எல்லாமே சீலிங்ல. சரிங்க. அதே மாதிரி இந்த கடைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இது என்னங்க? அது கிளாத் போர்டுங்க. கிளாத் போர்டு. இதை பத்தி தெளிவாகவும் விளக்கமாகவும் எங்களுக்கு வந்து நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய நேம் சொல்லிருங்க. ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கங்க. வணக்கம் சார். தேங்க்யூ.